श्री गुरुभ्यो नमः। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे असाध्य साधकस्वामिन् असाध्यं तव किं वद ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபு. எனதர்மை குருநாதர் திருமுக புதுவுடைமூர்த்தி அவர்களை வணங்கி நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும். வீட்டில் மகாலட்சுமி கட்டாட்சம் இருக்கணும், இருக்கிறதுக்கும் தரித்திரம் சூழ்வதற்கும் அந்த வீட்டில் உள்ள பெண்களின் கையில் தான் உள்ளது. கட்டாட்சமாக இருக்கிறதுக்கும் உங்கள் கையில் தான் இருக்கியா, தரித்திரமாக இருக்கிறது யார் கையில் இருக்குது? பெண்கள் கையில் தான் இருக்குது. நம்ம வீட்டில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நமது வீட்டில் மகாலட்சுமி கடாட்சத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்குது. நேற்றுக்கே நிறைய பார்த்தோம், நம்ம நிறைய விஷயங்கள் போன பதிவில் பார்த்தோம். வீட்டில் என்னென்னலாம் பண்ணக்கூடாது, என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறப்போ முக்கியமாக அந்த வீடுங்கிற அந்த நிர்வாகம் பெண்கள் கையில் தாங்க. என்ன ஆண்கள் பார்த்துக்கிட்டாலுமே பெண்கள் பார்த்து கொள்வது போல ஒரு விஷயம் அமையாது. பொறுமை அப்படிங்கிற விஷயம், பொறுமை என்னும் நகையணிந்து பெருமை கொள்ள வேண்டும் பெண்கள்னு அங்கே பாருங்கள். அந்த மாதிரி பொறுமை ஆண்களை விட பெண்களுக்கு அதிகம் தேவை, பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லணும். இப்போ வீட்டு நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் 70% விஷயங்கள் பெண்களுக்கு தான். 33% இல்லைனா 73% வச்சுக்கலாம். நம்ம வீட்டு சமையலறையில் எப்போதும் ஒரு ஜல்லடை இருக்கும் தெரியுமா? அந்த ஜல்லடை இருக்க வேண்டும். என்ன ஜல்லடை இருக்கணும் அப்படின்னா, பித்தளையில் ஜல்லடை இருக்கும். நம்ம இந்த சஷ்டிப்த பூர்த்தி இதிலெல்லாம் அபிஷேகம் பண்ணுற மாதிரியான ஜல்லடையே பித்தளை ஜல்லடை இருப்பது தான் ரொம்ப முக்கியம். இதை கடைப்பிடிக்கணும். அரிசியெல்லாம் இது பண்ணுறதுக்கு, ஜலிக்கிறதுக்கெல்லாம் பித்தளையில் உண்டான ஜல்லடை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அது மகாலட்சுமி அம்சமாக இருக்கும். அரிசி பானையில் இந்த பிளாஸ்டிக் மக்கு போட்டு வச்சுக்கிறது, எவர்சிலர் டம்ளர் போட்டு வச்சுருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துட்டு அதுக்குன்னு ஆளாக்குன்னு ஒன்று, மர ஆளாக்குன்னு வச்சுருந்தாங்க. பித்தளையில் ஆளாக்குன்னு பார்த்தோம் நம்ம. லக்ஷ்மி குஞ்சம்ங்கிறதே ஆளாக்கு தான் இல்லையா? அப்போ அந்த லக்ஷ்மி குஞ்சம், லக்ஷ்மி நம்ம வீட்டில் நல்லா இருக்கணும்னா இந்த ஆளாக்கை பயன்படுத்தணும். அரிசியை அளந்து போடு, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுன்னு அதுக்கு தான் சொன்னாங்க. அந்த அளந்து போடுவது அப்படிங்கிற விஷயம். இப்போ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதெல்லாம். இது நமக்கு பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். அரிசியை அளந்து செறிவு பண்ணணும், அரிசியை வீணாக்கக்கூடாது, அரிசி எடுக்கிறப்பயே கீழெல்லாம் சிதற ஓடுறது, இதெல்லாம் லக்ஷ்மி கட்டாட்சத்தை குறைக்கும். யார் கையில் இருக்குது? பெண்கள் கையில் இருக்குது. பூஜை அறையில் என்ன பண்ணணும் பெண்கள் அப்படின்னா, ஒரு செம்பு பாத்திரம், ஒரு தாமரை சொம்பில் தண்ணீர் நிரப்பி அதில் ஒரு துளசி இலை, பச்சை கற்பூரம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு சேர்த்து வைக்கணும். டெய்லி வைக்கணும். அடுத்தடுத்த நாள் அதை எடுத்து நீங்கள் நல்லா குடிக்கிற தண்ணியாக இருந்தால் நீங்கள் குடிச்சிடலாம். மேலே ஒரு தட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா, ஆனால் செம்பு தண்ணி குடிக்கிறது ஆரோக்கியத்துக்கும் நல்லது. இல்லைன்னா செடிக்கு போட்டுட்டு புது தண்ணியை மாற்றணும். பூஜையில் ஒரு இதழ் செம்பருத்தின்னு ஒன்று இருக்குது. ஒரு இதழ் செம்பருத்தி. அந்த செம்பருத்தி மலரை நம்ம இந்த பூஜையில் வைக்க நமக்கு நல்ல பெரிய தனாகர்ஷணம் கிடைக்கும். பூஜை அறையில் இந்த சில்வர் பொருட்களை எல்லாம் தவிர்த்துருங்க. எவர் சில்வர் பொருட்களை எல்லாம் தவிர்த்துறது. அப்புறம் நகம் வெட்டுதல், தலைவிரி கோலமாக இருக்கிறது, அங்கங்கே வீட்டில் முடி கிடக்கிறது, எச்ச பண்ணுறது, தலைவிரி, முக்கியமாக பெண்கள் தலைவிரி கோலமாக வாசப்படியவே தாண்டக்கூடாதுங்கிறாங்க. இன்றைக்கி அதுவே ஃபேஷன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பெண்கள் கையில் தான் இந்த கலாச்சாரத்தினுடைய வளர்ச்சியே பெண்களுடைய கையில் தான் இருக்குது. வீட்டில் ஒரு ஐஸ்வர்யமாக இருக்கணும்னா பெண்கள் நிறைய விஷயங்களை கடைபிடிக்கணும். இந்த 2 கையாலையும் போட்டு தலையை இது பண்ணிக்கிறது, தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு கால் கையிலெல்லாம் தொடச்சிக்கிறது, இதெல்லாம் கூடாது. எண்ணெய் கீழே தலைக்கு தேய்ச்சிக்கிறப்ப எண்ணெய் கீழே சிந்தக்கூடாது. இதெல்லாம் பெண்கள் பார்த்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இதெல்லாமே இருந்ததுன்னாவே வீட்டில் மகாலட்சுமி கடாட்சமாக இருக்கும். இது பெண்கள் அபசகுணமான வார்த்தைகள், இல்லைங்கிற சொல்கிற வார்த்தை, முடியாது, இல்லை, அந்த அபசகுணமான வார்த்தைகளையும் பெண்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. மேக்சிமம் பெண்கள் எப்படியான வாழ்க்கையாக இருக்கட்டுங்க, கிடச்சது ஆச்சு. அப்போ அதை சந்தோஷமாக நம்ம மனமகிழ்ச்சி இல்லாமல் இருந்து அது குடும்பமே மகிழ்ச்சியற்று போயிடும். அது தாயாராக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம்,
அண்ணியாக இருக்கலாம். இது எப்படி பெண்கள் இருக்காங்களோ அந்த பெண்கள் இந்த வீட்டை வந்து சிறப்பாகவும் சுத்தமாகவும் மனம் கமல பார்த்துக்கணும். நல்ல வாசனையாக வெளியிலேருந்து வந்தோன்னா என்னடா கப்படிக்குதுங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. வீடு மனம் கமல இருக்கணும். ஸோ காலையில் எந்திரிச்சு அதிகாலை நீங்கள் வீட்டு கதவை திறக்கும் பொழுது மகாலட்சுமியே வருக வருகன்னு சொல்லி கதவை திறந்து இந்த சூரிய உதயத்திற்கு முன் அந்த வாசல் தெளித்து கோலம் போட்டு ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக அந்த வீட்டை வைத்து கொள்ளணும். அப்படிங்கிறது யார் கையில் இருக்குது? பெண்கள் கையில் இருக்குது. அந்த பெண்கள் தான் இந்த மகாலட்சுமி கடாட்சமாக அந்த வீட்டை மாற்றினால் வீட்டில் உள்ள பிரச்சனைகள், மனக்குமுறல்கள், மனம் ரீதியாக ஏற்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே வந்து சரியாகி வீட்டில் தனாகிருஷ்ணம் ஏற்படக்கூடியதாக அமைப்புகள் கிடைக்கும். அப்போ வீட்டில் மன நிம்மதி வளர, மன நிம்மதி கிடைக்க, ஐஸ்வர்யம் பெருக, மகாலட்சுமி கடாட்சம் உருவாக நம்ம செய்ய வேண்டியது என்ன? நம்ம இந்த குறிப்பிட்ட இந்த பெண்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள்ங்கிறத எல்லாத்தையுமே அளந்து அரிசியில் படி வச்சுக்கோங்க, அளந்து போடுங்க. எவர் சில்வர் இருக்கக்கூடிய விஷயங்களை பூஜை அறையில் வைக்காதீங்க. குப்பையை முதல் சமையல் கட்டில் சேர விடாதீங்க. அன்னபூரணி வாசம் செய்யக்கூடிய இடம் குப்பையை போட்டு வைக்கிறது. உடனே அங்கே இருக்கிற குப்பையை நம்ம வந்து அகற்றி விட வேண்டும். சமையல் அறையை மிக சுத்தமாக வைத்திருக்க வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகக்கூடிய விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பெண்கள் கடைபிடித்தால் வீடு மகாலட்சுமி கடாட்சமாக இருக்குங்கிறதுல எந்த ஐயப்பாடுகளும் இல்லை.